ஹாய். இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம்னெல்லாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து இடங்களில் பிறந்த பெண்களுக்கும் இருக்கிற ஒரே ஆசை தங்கம். அந்த தங்கத்தை நகையாக வாங்கி போட்டுக்கிறதுல பெண்களுக்கு அவ்வளோ ஒரு ஆகச்சிறந்த ஆசை இருக்குது. இதை அடிச்சுக்கவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா பவுன் 1,00,000 வந்துட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே 1,00,000 ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எந்த காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம்னா, இனிமேல் கொஞ்சம் இந்த தங்க நகைகள் மேலே ஆசையை குறைச்சிட்டு கல்யாணத்துக்கு போடுறது, அந்த மாதிரி பெருமைக்கு போட்டுட்டு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம பெண்கள்கிட்ட போயிட்டு எதுக்கு இப்படி அதிகப்படியான நகையெல்லாம் போட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதை போட்டுட்டு ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணால் தான் பெருமை அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம சொந்தக்காரங்களும் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பார்த்திங்கன்னா வீட்டில் பெப்பர் பேன் ஒன்றும் போடாமல் சும்மா எந்த விதமான ஜுவல்லும் இல்லாமல் தான் இப்படி தான் இருப்பேன். இதே வெளியே போகிறோம், சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம மக்கள் இருக்காங்க. ஒரு வகையில் பார்த்தா தங்க விலை ஏறிட்டே போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய பெண்கள் கவலைப்படுவாங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே சந்தோஷமாக இருக்குது. இனிமேலாவது யாரும் ஏன் நகை போடலைன்னு இன்னொரு பெண்ணை பார்த்து பரிகாசம் பண்ணுறதோ கேள்வி கேட்குறதோ பண்ண மாட்டாங்க. இல்லை, இந்த விலை விற்றுச்சுன்னா யார் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? அதனால் இப்படியே போச்சுன்னா அப்புறம் காலம் சாதாரணமாக மற்ற நாடுகளில் இருக்கிற பெண்களை போல் நம்மளும் நகைக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம பெண்களும் கொஞ்சம் மன உளைச்சல் இல்லாமல் தங்கம் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தோடு இல்லாமல் கொஞ்சம் பெண்களும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.